வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 5402 தன்னார்வலர்கள் பணியை கைவிட்டதால் 5895 மையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. கொரோனா தொற்று பரவல் காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்பை குறைக்க தமிழக அரசு சார்பில் இல்லம் தேடி கல்வி திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 27இல் தொடங்கப்பட்டது. இது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையிலும் சொல்லப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் மாலை நேரத்தில் மாணவர்களின் வீட்டின் அருகே தன்னார்வலர்கள் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகிறது. தன்னார்வலர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்திட்டத்தில் 7997 மையங்கள் தொடங்கப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளில் 5402 தன்னார்வலர்கள் பணியை கைவிட்டதால் 5895 மையங்கள் மூடப்பட்டுள்ளன என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் சம்பத்குமார் மற்றும் கல்வி ஆர்வலர்கள் கூறும்போது, மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த தமிழகத்தில் 200 கோடி ரூபாய் நிதியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இத்திட்டம் சூளகிரி அருகே பெருக்குத்தி, சின்னக்குத்தி, அத்திமுகம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு கிடைக்காத நிலை இருந்தது. தற்போது பல்வேறு காரணங்களை காட்டி படிப்படியாக மையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவேறாமல் அது தோல்வியடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. எனவே கல்வியில் பின்தங்கியுள்ள கிராமங்களை ஆய்வு செய்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதேபோல தன்னார்வலர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். மேலும் இடைநின்ற தன்னார்வலர்களுக்கு ஊதியம் வழங்குவதாக மோசடி நடைபெற வாய்ப்புள்ளதால் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். தன்னார்வலர்கள் பல்வேறு பணிகளுக்கு சென்றாலும் பல பெண்கள் திருமணமாகி சென்றதாலும் கடந்த 2 ஆண்டுகளில் 5402 தன்னார்வலர்கள் பணியை கைவிட்டனர். இதனால் 5895 மையங்கள் மூடப்பட்டுள்ளன. தற்போது கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டத்தில் 984 மையங்களும், ஓசூர் கல்வி மாவட்டத்தில் 1118 மையங்களும் என மொத்தம் 2102 மையங்கள் செயல்படுகின்றன. இதில் 2102 தன்னார்வலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 16677 மாணவர்கள், 18105 மாணவிகள் என மொத்தம் 37782 பேர் கல்வி பயின்று வருகின்றனர்.